சங்ககிரி டோல்கிட்ட வந்தாச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் கேஸ் இருக்குது. நம்ம ஊர் சைடு தான் ஹெவியான டிராஃபிக்கு, இங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆமாம், இங்கெல்லாம் வண்டியே நிற்காதுடா, ரன்னிங்லேயே இருக்கும். சென்னையிலாம் அது வேறு ஊருப்பா, அது ஊரே இல்லை சென்னைலாம். அதெல்லாம் கடல், மக்களே வந்து கடல் போல் இருக்காங்க. அப்புறம் வாகனங்கள் இருக்காதா. 29 and I find myself wondering what did happen to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. சுற்றுறோம் எங்கேயோ சுற்றிட்டு இருக்கோம். இப்போ அவனை போய் வேறு பார்த்துட்டு பேசிட்டு அவங்ககிட்ட ஒரு டிவைஸ் ஒன்று வாங்கணும். அதையும் வாங்கிட்டு நாங்கள் அடுத்ததாக தான் ஏற்காடு போவோம். இன்றைக்குள்ளே நாங்கள் ஏற்காடு போயிடுவோம்னு நினைக்கிறேன். டேபிள் கிளைமேட்டாக தான் இருக்குது. பார்க்கலாம் கைஸ். வசந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அழகாபுரம் இந்த ரூட்டுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை இந்த ரூட்டா இல்லை அதில் போகணுமான்னு தெரியலையே. இது ஏற்காடு ரோடா? இதுதான் ஏற்காடு ரோடு. இதுலேயும் போகலாம் இல்லை அதுலேயும் போகலாம். அழகாபுரம் அந்த ஐயாட்ட கேளு. போயிட்டு லெஃப்ட் கட்டாங்க. இங்கே 5 ரோடு ஸ்பிட் அப் ஆகுதா? அதுதான் டவுட்டு. Fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really? ஓகே கேஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. பூட்டி இருக்கா? இதுதான் கேஸ் வசந்தோட வீடு. பூட்டி இருக்கு. டிடிஎம்ல 1v1 தோத்துட்டான்ல, ஊர் விட்டு ஓடிட்டாங்க கேஸ். சரி, ஃபோன் அடி எங்கே இருக்கான்னு கேளு. அவனை நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு தான் அவன் எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வீட்டை பூட்டிட்டு எங்கே ஓட்டான். அவனை கண்டுபிடிக்கிறோம். 9 மணி என்ன நீ ஏன் சிலுக்கு மாரி மாற்றி பேசாத. சரி சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. இப்போ இங்கிருந்து கட்டிலிருந்து இப்படி வந்தோம்ல, அதே மாதிரி அப்படி போனால் அந்த பக்கம் தான் கடை. என்ன பண்ணுற, கடைக்கு போயிட்டு என்ன போயிட்டு ஒரு சிகரெட்டு, என்ன சிகரெட், என்ன கோல்டு ஃபில்டர், என்ன காஸ்ட்லியான மால்ப்ரோ கேளு. மால்ப்ரோ சிகரெட் இருந்தால் ஒரு பாக்ஸ் கொடுங்க அப்படின்னு கேளு. ஆனால் அவங்க இதை வச்சு கண்டுபிடிச்சிருவேன்டா நீ தான்ட்டு. நான் முன்னாடியே நிப்பாட்டிடுறேன் வண்டியை, நீ போயிட்டு சும்மா கேளு அப்படின்னா. இந்தாங்க அவங்க பேர் அவன் இருந்தானா பாரு, அவங்க அப்பா அம்மா இருந்தாங்கன்னா வேற பிளான் தான் போகணும். ஃபர்ஸ்ட் அவங்க இருக்காங்களா இல்லை? அவங்க அப்பா அம்மா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வசந்துன்னு ஒருத்தன். ஆமாம், எல்லாரும் அங்கே தான் இருப்பாங்க இப்போ, ஏன்னா வீடு பூட்டி இருக்குல்ல. அப்போ அவனை எப்படி இல்லை ப்ராங்க் பண்ணுறது? இவ்வளோ வேலை செஞ்சு மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டேனால. ஆனால் கண்டுபிடிச்சிரும். என்னடா இவ்வளோ நேரம் ஓடுது ரேடியேட்டரு? அது 90 டிகிரி வந்து ஆஃப் ஆகிடும். அன்னைக்கு என் வண்டியை கொண்டு வந்த அந்த ஸ்கூட்டி நிற்குதுல்ல, அங்கே உள்ளே போட்டுட்டு திருப்ப முடியாமல் கதைட்டேன். இந்த வண்டியே எப்படின்னா என் வண்டியில் யோசிச்சு பாரு, எந்த ஹேண்டில் பார் கரெக்டாக இருக்கும், ஆனால் வண்டி வெயிட்டில் ஏறு. இப்போ நேராக போகிறோம், அவங்க கடையில் போயிட்டு இன்றைக்கி ஒரு ரகலையை பண்ணுறோம். அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா வேறு எதனா ப்ராடக்ட் கேளு. இவன் வந்தானா அப்படி ஒரு பேக்கெட் சிகரெட், ஒரு பீரு. வேணாம் அப்படிலாம் வேணாம், அவங்க அம்மா திட்டுவாங்க. அவங்க அம்மா டக்குன்னு டேக்கி டிசி எடுத்துக்க மாட்டாங்க, போட்டு அதுக்கு போகிற நாய் போனி பாரு. ஒரு பட்டாசெல்லாம் வெடிக்கிறாங்கடா. இவன் பாரு டர்ஃபே இவங்க வீட்டுக்கிட்டே இருக்குடா, ஆனால் இவன் விளாட்றதுக்கே வர்றதில்ல பாரு. அந்த பிங்க் கலரில் ஒரு கடை இருக்குல்ல, அதுதான் அவன் கடை. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு. மரத்துக்கு முன்னாடி ஒரு வண்டி நிற்கிது பாரு, அதுதான் அவங்க கடை. நான் அப்படியே சும்மா அப்படி போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வரட்டா? இந்த எக்ஸல் கிட்ட நில்லு, இங்கே நான் போய் அப்படியே அந்த பக்கம் அப்படியே சுற்றிட்டு வரேன். அவன் இருக்கானா யார் இருக்கானான்னு பார்த்துட்டு வரேன். அவன் தான் கேட்டு நின்றுட்டு இருக்கான் வெளியே. அவனும் அவங்க அம்மாவும் இருக்காங்க. அவன் இங்கே முன்னாடியே தானே நின்றுருக்கான். நீ அப்படியே போ, ஏன்னா கேளு. ஆனால் கேமராவோட வச்சுட்டு போனேன்னா அவன் கண்டுபிடிச்சிருவானே. அப்படியே போ, கீழே போட்டுறாத. சரி போ. அண்ணன் இருக்கு கேஸ். இன்னைக்கு அவனோட ரியாக்ஷன் கேப்சர் பண்ணணுமே. அவனுக்கு தெரியவே இல்லை யாருன்னு தெரில, அவனுக்கு தெரில கேஸ் யாருன்னு.
அவன் பாட்டுக்கு எடுத்து கொடுக்குறான். ஏன்னா என்னோடய ஒயிட் ஹார்ஸில் வந்துருந்தா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ வந்து அவங்க அம்மாவும் என்னை பார்த்தாங்க, பட் கண்டுபிடிக்கல. எனக்கு தெரியாது. ஆனால் வசந்த் என்னை பார்த்துட்டானா தெரிஞ்சிடும். இது பார்த்துட்டாடா டேய் மாட்டிக்கிட்டியா அடடா, நீ கண்டே பிடிக்கல, நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். அமுத்தி பிடிக்கவுமே கண்டுபிடிச்சிட்டேன். என்ன இது நம்மளால கேமராவை தூக்குறான். ஆஹா, நான் மூஞ்சை காட்டும் போது தான் நாங்கள் என்னென்னலாம் பிளான் வச்சுருந்தோம் தெரியுமா? ஒரு சிகரெட் பாக்ஸ் வாங்கிட்டு ஓடிடலாம். ஆனால் அவங்க அம்மா இருந்தாங்க. நான் வந்து ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு தான் போனேன். சரி, அவங்க அம்மா இருந்தாங்க, அவங்க அப்பா இருப்பாங்க, வீடு வேறு பூட்டியிருக்கு, அப்புறம் சண்டை ஆயிரும், அதனால தான் அப்படின்ட்டு வந்தேன். ஐஃபோன் வச்சிருக்கான். நம்மளால தான் ஷோ கேஸ். ஆள் கொஞ்சம் வெயிட்டு போட்டான்டா, முன்னத்துக்கு வெயிட்டு போட்டான் பாரு. நானும் பார்த்தேன், என்னடா வளரிக்கிட்டே இருக்கான். போதக்கை போல போதக்கை நல்ல பார்த்தேன்னு கண்டுபிடிச்சிருப்பான் போதக்கை அப்படின்ட்டு. ஆனால் வந்து அவன் யோசிச்சா அந்த அமெரிக்கன் இருக்கு. நாங்கள் பிளான் பண்ணிட்டு தான் வந்தோம். இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். சரி, இவனை ஏமாத்திடலாம் கண்டிப்பாக அப்படின்ட்டு வந்தோம். நீங்கள் நின்று காயில் அடிக்கிட்டு இருந்தியா, நான் வந்து ஒரு யூட்டன் போட்டு வந்தேன் அவனை அங்கே இறக்கி விட்டுட்டு. இவன் மட்டும் இருந்தானா என்ன ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணிட்டு வந்தோம். நீ மட்டும் தானே வேணா பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு வீடு செக் பண்ணுவோம், வீடு பூட்டி இருந்தது. அப்போ கண்டிப்பாக எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க. போனால் சம்பவம் அவன் கண்டே பிடிக்கலங்க. நீ இங்கேருந்து போகும்போதே நான் பார்த்துட்டு இவன் கண்டுபிடிக்கலடா ஏமாந்துட்டேன்ட்டு. இவன் மாஸ்க் போட்டுருக்கான். எனக்கு பார்த்த மாதிரி தெரியுது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்களா? மார்க்கமாக வந்திருக்கா. எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஏடா இந்த சட்டை இவன் தாம ஃபோன் அடிச்சு இப்போ கேம் தூக்கி போட்டு அடிங்க அவனை. சொல்கிறேன், கேம்லாம் ஆடாதரா, வாங்கிட்டு அது உதவுறா கேட்க மாட்டான். அவனுக்கு அடிக்கடி அட்வைஸ் எத்தனை ஃபோன் பண்ணிருக்கான். ஃபோன் பண்ணலாம் காலையில் 10 மணிக்கு, கரெக்டாக 10 மணிக்கு எதுக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணுமா? ஈர் அந்த பக்கம்டா, புல்லட் அந்த சைடு. இந்த மாதிரி இருக்கு, ரைட் சைடு கீரு. ஐயா, என்ன இப்படி இருக்கு? போட்டான்டா, ஆஃப் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ணணுமா? ஆஃப் பண்ணிடுவேன். சரிங்களா? டபுள்ஸ். ஐயோ, நீ ஃபஸ்ட்டு போயிட்டு வா. வாங்க. வேணாம், வாங்க டபுள்ஸ் வாங்க. நான்லாம் வரவே மாட்டேன். நல்லா ஓட்டும், எல்லாம் ஓட்டும். நீ ரவுண்ட் அடி ஃபஸ்ட்டு போ. கிளச்சு பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணா. ரெண்டாவது அட்டம் கேஸ் செல்ஃப் அடி. கிளட்ச் பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணுற தற்கொலை. கிளச் அழுத்துறா. அருமை. கீர் போட்டான். இன்னும் ஸ்டார்ட் போடு, அவ்வளோதான். போடு. போடா, நீ போடா, நீ போய் திருப்பிட்டோம். அப்போ தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பாஸ் பண்ணாதான் நாங்கள் ஏறுங்க முதல்ல. நீ போய் எங்கே இப்படி யூட்டன் போட்டால் அதில் போய் அங்கிட்ட ஒரு யூட்டன் போட்டோம். அப்போ அவ்வளோதான். 2 ஆஃப் பண்ணிட்டேன் சார். நாங்கள் டியூக் 390 160 போனோம் சார், தெரியாதா உங்களுக்கு? இறங்கி போதும் அது இதுவாயிரும். அப்புறம் இல்லைப்பா, 160 போயிருக்கோம்ப்பா. இப்படியே 160 போகிறேன். 160 போனேன்னா அப்பா, நீங்கள் நவத்தினதுலே தெரிஞ்சிச்சு நாங்கள் ஏற மாட்டோம். வடகம் மறக்க போகிற மாதிரி இன்னைக்கு. போ. ஒரு வழியாக வண்டி மூவ் பண்ணிட்டாங்க. எப்படி என் வண்டி நவுத்துறதுன்னு இப்போ பாருங்க, திருப்பதியில் தான் இருக்குது. போகிறானே ஸ்ட்ரெயிட்டாக சேலம் 5 ரோடு போய் திருப்பிட்டு வருவான். இல்லை, அதுதான் ரவுண்டான இருக்கு. ஃபஸ்ட்டு கீழே போகிறான், தெரியுதா? ஃபஸ்ட்டு கீழே தான் போகிறான், தெரியுது. திருப்புறாங்க. எனக்கு தெரிஞ்சு நின்று காலில் தள்ளி தான் திருப்பான்னு நினைக்கிறேன். நிப்பாட்டான், திரும்பி பார்க்குறானாங்களா, பார்க்குறமா இல்லையான்னு திரும்பி பார்க்குறான். திருப்பி ஆஃப் பண்ணிட்டான். காலில் தள்ளுறான்னு நினைக்கிற வண்டியாக தான் திருப்புறானா. திருப்பிட்டாங்க. ஒரு வழியாக வண்டியை திருப்பிட்டான். வசந்த் காரில் விடுவானா? வரானே. அந்த பையனோட முகத்தில் எவ்வளோ சந்தோஷத்தை பாருங்க. அந்த சின்ன பையன் முகத்தில் 1ல் போட்டுக்கோ. 2.5 இருக்கு. 1ல் போட்டு ஒன்றும் மாற மாட்டேங்குது. இந்த கையில் அழுத்து, மாறலையா? ஏன்னா ஃபஸ்ட்டு கீரில் போயிட்டுருக்க. ஏத்துறா மேலே கீர் மேலே போடுறோம்டா. நல்லா கீர், மற்ற கீர்லாம் அதான் போட்டேன், மேலே ஏறல. அருமைடா. ஓட்ட தெரியலடா. இனிமேல் நீ டியூக்கில் 170 போனேன்னு சொல்லு. கொய்யால தூக்கி போட்டு அடிக்க போகிறேன் ஒன்று. ஃபஸ்ட்டு கீழே, அப்புறம் மேலே நியூட்ரலு, மேலே தூக்கு, அப்போ இன்னொரு டைம் தூக்கு, அப்போ தான் செகண்டு. 2 போட்டணுமா? இன்னும் 4வது கீழ் விட்டு தான் போயிடுவேன். அவ்வளோதான்.
திருவாமூர்த்தி சாமி உங்கள் அண்ணனுக்கு வண்டியே ஓட்ட தரல. பாத்தியா அவன் பேர் டியூப் 160ல் வந்து 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனான். சரி நிப்பாட்டு போகலாம். இங்கே கூலரு இருக்குது வா. சாயங்காலம் வா. சாயங்காலமா? ஒரு ரவுண்டு இப்போ வா. வேணாம் பேர் நீங்கள் ஓட்டினதே எங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. எப்படி தெரியுமா இருக்குது, மனசில் கல் போட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கிற ஜாப் பண்ணுறது அப்படின்னு இருக்குது. கம்மனு இருக்கு. இப்போ கியரில் விட்ட மாதிரி விட்டீங்கன்னா ராட்டில் விட்டினா போயிடுவேன். நியூட்ரலில் போட்டுக்கோ. எப்படி இருக்கு? நியூட்ரலில் போடு ஃபஸ்ட்டு. முறிச்சு பார்த்துக்கிறேன். நியூட்ரலில் போடு. கீழே போ. விட்டுரு. இல்லை இன்னொன்று கீழே இருக்கு. அது கீழே தெரியுது. டவுன் பண்ணு இன்னும் டவுன் பண்ணு. இப்போ மேலே தூக்கு. லைட்டாக தூக்கு. இப்போ முறுக்கு வேணாம். கீர் போட்டேன்னா காணாமல் போயிடுவேன். அப்புறம் போட்டேன்னா போயிடுவேன். அங்கே இருப்பேன். அவன் மூஞ்சில் அந்த புன்னகையை பாருங்க. சரி நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது வரோம். சரி வரட்டா. வரட்டா. நீ இப்படியே ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு இருந்தா அவங்க ஓடி வந்து பிடிச்சிருவாங்க. சரியா வேணாம் நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் மேலே போனோம். நீ பாட்டு 6 hour இந்த சவுண்டு கேட்குது. இங்கெல்லாம் வீடு இருக்கான்னு உள்ள. அப்படியா? ஸ்கூலே இருக்கா இதுக்குள்ள? வண்டி ப்ளஸ் வந்து அவன் ஸ்கேம் பண்ணாமல் இருக்கேன். அது நான் போட்டு வருங்க. ஏன் உள்ள என்ன இருக்கு? ஃபோன் வச்சுருக்கேன். ஃபோன் வச்சிருக்கியா? ஃபோன் எடுப்பேன். சரி ஓகே. இப்போ ரூட்டு திருப்பி ஹெலிகாப்டர் போதா? எத்தனை ஹெலிகாப்டராக ஓட்டுவாங்க இதில்? வந்து போன டைமு ஏற்காடில் ஏன் ஒயிட் ஹார்ஸ் எடுக்கிறேன்னா இங்கே போடுறான் மேலே. எல்லா சுவிட்சையும் போட்டு விட்ருக்கான்டா. ஐயோ ஓகே கேஸ், ஃபைனலாக நாங்கள் வசந்தியும் பார்த்துட்டோம். பார்த்தீங்களா, வசந்த் வந்தாலே கண்டென்ட்டு தான். இனிமேல் நாங்கள் அடுத்தடுத்த ட்ரிப்புக்கு அவனையும் கூட்டிகிட்டு போவோம். செம்ம ஜாலியாக இருக்கும் கைஸ். ட்ரிப்பு என்ஜாய் பண்ணுற மாதிரியே நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கு தான் எங்கள் கேங்கில் எப்போவுமே ஒரு ஆள் வசந்த் வச்சுருப்போம். இன்னொருத்தர் ரூனின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் சென்னையில் இருக்கான். அவன் இவனுக்கு மேலே. ரூனி என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் ஓட்டின R15 கீரே இல்லைடா அப்படின்றான்.